ஓம் சக்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் டி. அத்திப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த அறிவழகன் சரஸ்வதி தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 மாதம் கும்பப்படில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. எப்படிப்பா முத நம்ம கோயில் தெரியும்? நண்பர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கோயில்ல பிரசாதம் தராங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு அவரும் கூடவே வந்து அவருக்குமே எனக்குமே ஒரே மாசத்துலயே தங்கி. அவருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. சரிப்பா. எனக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் நீங்க இருந்த கடந்த வாழ்க்கைக்கு 3வது மாதமே கருவை தக்க வச்சு ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நாங்க எவ்வளவு கோயிலோ குளம் எல்லாத்துக்குமே போய் வந்துட்டோம். எவ்வளவு ஹாஸ்பிட்டல் எல்லாம் செலவு பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு தான் அப்புறமா நான் அம்மான தேடி. உங்க ஃப்ரெண்டு சொன்ன நம்பினீங்களா? நம்பணும். சரி, நான் ஃபர்ஸ்ட் தெய்வம் ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு யார் மூலியமா நம்மளுக்கு அம்மா வழிகாட்டுறாங்க. அவங்க சொல்றாங்களே இங்க வந்துதான் பாக்கலான்னு வந்தீங்க. 3வது மாதமே வந்து அம்மா வரம் கொடுத்துட்டாங்க. ஆண் வரிசா கொடுத்துருக்காங்க. எத்தனை மணி நேரம் கியூல நின்னீங்க? 1 மாதமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. சந்தோஷம்பா. கவலைப்படாதீங்க. அம்மா அடுத்து மகளாக வந்து பிறப்பாங்க. முதல் ஆண் வரிசா கொடுத்துட்டாங்க. அடுத்து பெண் குழந்தை அம்மாவை மகளாக பிறப்பாங்க. 5 வருஷமா ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஏக்கம் வலி வேதனைகளோட இருந்திருப்பீங்க. அத்தனை வலி ஏக்கங்களின் வேறெடுத்து அம்மாவை நம்பி வந்து 3வது மாதமே உங்களை தாயின்னு சொல்றதுக்கும் அப்பான்னு சொல்றதுக்கும் உங்க பேர் சொல்ல ஒரு மழலை செல்வத்தை கொடுத்து இந்த சந்தோஷம் யாராலையும் கொடுக்க முடியுமா? 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா எத்தனை நாள் அந்த பணம் இருக்கும்? எத்தனை நாள் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்? உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை நினைச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த குழந்தையும் அவங்க சந்ததிகள் வளர வளர நான் இந்த கோயிலுக்கு போய் தான் பிறந்தேன், எங்க அப்பா அம்மா வேண்டுதல் வச்சு நான் பிறந்தேன்னு சொல்லி அவங்க சந்ததிகளும் அம்மா வழிபாடு செய்வாங்க. அப்படிதானே? அம்மாவை நீங்க உயிருள்ள வரைக்கும் மறக்காம இருந்தா சரி. உங்களை போல நம்பி வர அத்தனை பேத்துக்குமே நம்ம சேலத்து மகாமாயி மனமிறங்கி மழலை செல்வத்தை கொடுப்பு நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி.